ஹைப்பா லெமன் எல்லாம் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு. லெமன் தோலை தூக்கி போட மனசு வரல. சரி என்ன பண்ணலான்னா ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஜூஸை எடுத்துட்டு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லெமனோட தோலை பொடி பொடியாக கட் பண்ணி கல் உப்பு வெறும் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 3 நாள் கழித்து தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி க்யூபாகவும் ஆயிடுச்சு. ஐஸும் லெமன் ஐஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது லெமன் ரைஸை எதுக்கெல்லாம் லெமன் போடுவோமோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஊறி 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊறுகாய் தாளிச்சிடலாம். கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சிருக்கேன். வெறும் கடாய் வச்சுட்டு அதில் கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சதுனால இதில் நான் மிளகா சேர்க்கலை. நல்லா இதுவானோன்னா மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். போட்டு தாளிச்சுட்டு நல்லா அந்த மிளகா நெடி போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். லெமன் ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் தாளிச்சா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது கொஞ்சம் சுருண்ட உடனே அடுப்பை நிறுத்திடலாம். சூப்பரான லெமன் ஜூஸும் ரெடி, ஊறுகாயும் ரெடி.